யாரு? நீ சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையா? அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு கேட்க. நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு கேட்க? நான் தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு கேட்க. சரி அந்த தொழில் கூட்டிவா. நீ பொது வெளிக்கு வந்துட்டில்லவா? கூட்டிவா நீ கொண்டு வாங்கின. யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் இதுக்கு அவரை சந்திக்கணும். நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட. அதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு. நான் எதுக்கு பேசணும்னு. நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி எடுத்து பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீ. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். அவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொலை மிரட்டல் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்சே. துப்பாக்கி பெரிய பெட்டாலின்னு வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. ரிட்டையர் ஆனாலும் அவர் வந்து வழக்கமன்றத்துல வந்து உங்களை சந்திப்பேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க மைக் முன்னாடி மட்டும் தான் தைரியமா பேசுவீங்க, பின்னாடி வந்து நீங்க வந்து வேற மாதிரி மன்னிப்பு கேட்பீங்க. தண்டனை பெற்று யாரு? நீ சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா. நீ பாக்கணும் கொடுத்துரு. நீ பாக்குற நீ அக்யூஸ்ட். நீ காக்கி சட்டைக்கெல்லாம் மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைல பறிச்சு வச்சிருக்க. அதுல இருக்க ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீயா இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி, வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு. என்ன பண்ணிடுவேன்? தண்டனை பெற்று என்ன பண்ண சொல்லு. மோதல் வேண்டாம்னு சொல்லி அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. பாதிக்கப்பட்ட மாணவிக்காக குரல் கொடுத்து தற்போது தமிழக அரசால் அவர் கைது செய்யப்பட்டிருக்க இந்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க. பேச வச்சது நீ.